அதுமாகவே சொல்லியிருந்தேன். மறுபடியும் சொல்லியிருக்கேன், நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டது ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். எக்கோ ரெக்கார்டிங் கம்பெனிக்கும் இளையராஜாவுக்கும் என்ன பிரச்சனை? ஒரு தனிப்பட்ட இந்த விஷயமெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இளையராஜாவின் சமூக விரோத கருத்துக்கள், இளையராஜாவின் ஆக்கிரமிப்பு கருத்துக்கள், இளையராஜாவின் அபகரிப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது எக்கோவுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த எக்கோ மீது வழக்கு போட்டது ஏன்? பிரசாத் லேபுக்கும் இளையராஜாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பிரசாத் லேப் மீது வழக்கு போட்டது ஏன்? இந்த ரெண்டையும் செஞ்சது இளையராஜா தான். நன்றாக யோசிச்சு பார்க்க வேண்டும். இளையராஜா என்கின்ற ஒரு தமிழ் இன விரோதியை, ஒரு நன்றிகெட்ட ஒரு நபரை நாம் தமிழ் கூறும் இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. என் வார்த்தையின் மீது நான் அடித்து சொல்கிறேன். நான் சொல்லுவது உண்மை, ஆதாரம் இல்லாமல் நாம் சொல்லுவது இல்லை. ஆதாரத்தை கையில் வைத்துக்கொண்டுதான் இந்த கருத்தினை நான் பேசுகிறேன். அதனால் நான் இளையராஜாவுக்கு வக்காலத்து வாங்குகிறேன். இளையராஜாவின் அபிமானி என்பதில் இங்கே மாறுபட்ட கருத்து இல்லை. இளையராஜாவை வெறுப்பவர்கள் யாரும் இருக்க முடியாது, இசையை மட்டும். ஆனால் தான் தோன்றித்தனமாக தான் என்ற கர்வத்தோடு நான் கடவுள் என்று வந்தாலே மறுதலித்து தூக்கி எறிபவர்கள் நாங்கள். இவனவே வாழுகின்ற போது சாய்பாபாவைப் போல, பிரேமானந்தாவைப் போல, நித்யானந்தாவைப் போல இவனும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டியில் வருந்து கொண்டு தன்னை கடவுள் என்கின்ற மபதையிலும் பேசுகிறவனை புறம் தள்ளுவது நமக்கு கண்டிப்பான கடமை. அதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் என்று வருவனம், தான் என்று வருவனம் தூக்கி எறிய வேண்டும். அவர்களெல்லாம் அந்த சமூகத்திற்கு ஆபத்தானவர்கள். இவன் ஒரு ஏமாற்று பேர்வழி இளையராஜா. அதை அவரே சொல்லி இருக்கிறான். அவன் சொன்னதை நான் அப்படியே கூட சொல்லுகிறேன். அடுத்த காணொலியில் கூட அவன் சொன்ன வாக்குமூலத்தை நான் சொல்லுகிறேன். எக்கோவுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? எக்கோ இளையராஜாவின் நெருங்கிய நண்பரான சுப்பிரமணியம் என்பவரின் மேற்பரப்பில் தான் இருந்தது. அப்பொழுது மிகவும் உச்சத்தை தொட்ட இளையராஜா தன்னுடைய முழுமையான காப்பிரைட்ஸ் எக்கோவிடம் கொடுத்தார். அந்த எக்கோவின் நிர்வாக பொறுப்பிலே இருந்தவர் சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணியம் என்ன செய்வார் என்ற கருத்தினை நான் சொல்லுகிறேன். சுப்பிரமணியம் நேராக இளையராஜாவோட இப்போ பூஜையில் எல்லா இடத்துலையும் வந்து கலந்துக்கிடுவாராம் அந்த ஆள். அதுக்கு பிறகு எங்கெல்லாம் இளையராஜா இசையமைக்கக்கூடிய படத்தின் பூஜைகள் இருக்கிறதோ அத்தனை இடங்களுக்கும் போய் கலந்து கொள்வாராம். கலந்து கொண்ட உடனே ஒரு 100 ரூபாய் அந்த தயாரிப்பாளரிடம் கொடுத்து விட்டு கையெழுத்து, காப்பிரைட் கையெழுத்து, அந்த டாக்குமெண்ட் பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிடுவாராம். இளையராஜா தன்னுடைய படத்திற்கு இசையமைக்க வேண்டுமே என்பதற்காக யாரும் மறுக்க முடியாமல் கையெழுத்து போட்டு விடுவார்கள். 100 ரூபாயை வாங்கி கொண்டு இந்த இடத்தில் ஒரு சாட்சி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த சாட்சி இன்று உயிரோடு தான் இருக்கிறார். அவரும் பதிவு செய்திருக்கிறார். அது கவனத்திற்கு வராத தோழர்களுக்கு நான் இந்த கதையை சொல்லுகிறேன். கமலஹாசன் நடித்த சூரசம்ஹாரம். நான் கடைசியில் யார் என்ற பெயரை நான் சொல்லுகிறேன். எல்லோரும் அறிந்த நபர், யாரும் மறுக்க முடியாது, என்று வாழ்கிறார். சூரசம்ஹாரம் படத்திற்காக அவர் இதே போல 100 ரூபாய் கொடுத்து தயாரிப்பாளரிடம் கையெழுத்து வாங்குகிறார். அந்த ஒட்டுமொத்த படத்தின் காப்பிரைட் வசூல் 30 ஆண்டுகளாக, 35 ஆண்டுகளுக்கு பிறகு கையில் கிடைக்கக்கூடிய தொகை இன்னும் 1000 தாண்டவில்லையாம். இந்த நிமிடம் வரை வெறும் 1000 ரூபாய் தாண்டவில்லையா? இந்த நிலையில் சின்னப்பதாஸ் என்கின்ற ஒரு படத்தினை அவர் எடுத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு லகரி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ 3 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கிறார் இளையராஜாவோட இசை. இப்பொழுது அந்த தயாரிப்பாளர் இளையராஜாவிடம் பேசுகிறார். இந்த மாதிரி உங்களுக்கும் பணம் கிடைக்கல, எங்களுக்கும் வரல, இப்போ 3 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அந்த 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா, நான் 1.5 லட்சம் வச்சுருவோம் கேட்டுக்கிட்டோன்னே, இல்லை அதெல்லாம் வேண்டாம், அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், எக்கோட்டையே கொடுங்கன்றிருக்கிறார். என்னடா இப்படி செய்கிறாப்புலே, வெறும் 100 ரூபா கொடுத்துட்டு எல்லாமே வாங்கிட்டு போயிடுறாங்களே, தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் லட்சக்கணக்கான சம்பளத்தை இளையராஜாவுக்கு கொடுக்குறோமே,
அப்படின்னா இந்த இளையராஜாவிற்கு எவ்வளவு போய் சேருகிறது, நமக்கு எதுவுமே தராமல் இப்படி ஏமாத்துறார்களே அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா லகரி ரெக்கார்டிங் ஸ்டாண்டர்ட் கொடுக்குறாங்க. அந்த லகரி 3 லட்ச ரூபா கொடுத்துருச்சு. இப்போ இந்த லகரி நிறுவனம் இளையராஜா இசையமைத்திருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டு காப்பி வாங்குவோம் இல்லையா, பாடலோட காப்பி வாங்குறதுக்காக பிரசாத் லேபுக்கு போயிருக்கிறாங்க. பிரசாத் லேபில் கொடுக்கல. ஐயா இந்த மாதிரி இளையராஜா வந்து உங்களை வந்து கேட்டிருக்கிறாங்க, கொடுக்கலையே, இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா முடியாதுன்றிருக்கிறார். நீங்கள் தயாரிப்பாளர் வந்து இளையராஜாவோட சம்பள பாக்கி 2 லட்ச ரூபா தரணும், அந்த 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் கொடுங்க அப்படின்ட்டுருக்கிறார். சொன்னவர் இளையராஜா. சரின்னு சொல்லிவிட்டு நானே அதை பேப்பர் நான் கொடுக்குறேன், நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு நீங்கள் கொடுங்கன்னு பிரசாத் லேபு ஓனர்கிட்டயே பேசுகிறாங்க. அவருடைய பையன் ஃபஸ்ட்டு அந்த லேபை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவர் அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு நேரடியாக போய் 2 தடவை கேட்ட உடனே 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு கேட்குறாங்க. 2 லட்சத்தை பணத்தையும் வாங்கிக்கிட்டான் இளையராஜா. வாங்கிக்கிட்டு பாட்டை தர மாட்டேங்க. யாருக்கு? அந்த படத்தோட தயாரிப்பாளர். சரி, எனக்கு திருப்பி போகிறான். திருப்பி போய் தயாரிப்பாளரை போய் ஓனரை போய் பார்க்குறாரு. ஓனரை போய் பார்த்த உடனே நேராக அங்கே போய் ஐயா இந்த மாதிரி பாடல் தரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் எல்லா பேப்பரும் கொடுத்துட்டோம், செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், எதுவுமே தரமாட்டோங்க. இப்போ இந்த ஓனர் போய் இளையராஜாட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் இந்த மாதிரி பணமெல்லாம் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஏற்கனவே பணம் தர்றதுக்கு தான் நீங்கள் வந்து பாட்டு தரலன்னு நீங்கள் சொன்னீங்களாமே, ஏன் தரலன்னு சொல்லி கேட்டதுக்கு எப்போ கொடுக்கலான்னு ஒரு 2 நாள் பொறுக்க சொல்லுங்கள். பஞ்சருணாச்சல என்னாச்சு வெளியே போயிருக்கிறாங்க, அவர் வந்த உடனே இதை பேசி முடிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். இதை அந்த தயாரிப்பாளர் இளையராஜாவிடமே போய் பேசியிருக்கிறார். இளையராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ஆள் போனீங்கன்னா எல்லாரும் வெளியே போயிடுவாங்க, அதனால் வந்து அப்படி செய்ய வேண்டாம், நீங்கள் எக்கோக்கிட்டே இருக்கட்டும் இருக்காங்க. அப்போ எக்கோவுக்கும் இவனுக்கும் என்ன கள்ளத்தொடர்பு? கள்ளத்தொடர்பு இல்லாமல் எப்படி இவர்கள் கொடுப்பார்கள்? நீ அதன் மூலமாக எத்தனை கோடி பணம் பெற்று இருக்கிறாய். இன்றைக்கு நீ இசைக்கலைஞர்களுக்கான அந்த கட்டடத்தை நீ அட்டையை போடுறது கூட முயற்சி செய்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நாங்கள் பேசுவோம், நாளைக்கு நான் பேசுவேன். அதை உன்னை விடுறதா இல்லை. நீ பக்தியின் பெயரால் சங்கிகளைப் போல இந்த மக்களை ஏமாற்ற நினைத்தால் உன் முகமூடியை கலட்ட வேண்டியது எங்களுடைய கடமை. நீ சாதாரண குடும்பத்திலிருந்து வரலை. உன் தம்பி கங்கை அமரன் பேரறிஞர் அண்ணாவின் குடும்பத்திற்குள் உள்ளே நுழைந்தவன். அண்ணா தங்கியிருந்த வீட்டுக்குள் அவன் பெண் எடுத்தவன், காதலித்து அபகரித்தவன். அது அவர்களோட குடும்ப பிரச்சனை. திராவிட இயக்கத்துக்கும் அவர்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள மாதிரி ஆளுகவோம். எங்களுடைய திராவிட பெருங்கவிஞன் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் தொட்டால் நாங்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் சொல்ல வேண்டி வரும். அதற்காகவே நாங்கள் பேசுகிறோம். அப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது என்ன செய்கிறா, நீ இந்த மாதிரி வெளியே போயிடுவாங்க, நீ அதனால் ஒரு ஆள் போனால் சங்கிலி மாதிரி எல்லாமே வெளியே போயிடும் அப்படின்ட்டு பாருங்கள். என்ன ஒரு கெட்ட எண்ணம். நீ நல்லவேனா என்ன செய்யணும், நான் கடந்த காணொலியில் சொன்ன மாதிரி எல்லோரும் வரட்டும், நீ உன் வேலையை பார்க்கணும். ஏஆர் ரகுமானுக்கு நீ கொடுத்த நெருக்கடி, அது மாதிரி உன் சக இசையமைப்பாளர்களுக்கு நீ கொடுத்த நெருக்கடி, உன் இழவினால் அவர்கள் அழிந்த ஆள்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ கங்கை அமரன் தூது போகிறான். யார் சொல்கிறாலும் இந்த கலிசடை அமரன், கழிவறை அமரன். இவன் நேராக அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறான், பேசுகிறான். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் வந்துச்சு, லகரி பாட்டு கேட்குறாங்களே, இதெல்லாம் பேசி முடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ கங்கை அமரன் இந்த 3 லட்ச ரூபா கதை சொல்லி, இந்த 3 லட்ச ரூபா காப்பி ரிஸ்ட்டில் 1.5 லட்சம் உங்களுக்கு, 1.5 லட்சம் நம்ம வச்சுக்கலாம், யாரும் திங்காமல் போய் என்ன செய்ய, அப்படி என்ன இளையராஜா எக்கோவை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு எங்களுக்கு காசு, நான் வியாபாரி கொடுத்துட்டோம், இளையராஜாவும் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவர் போயிட்டு வர நாளைக்கு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்தா திருப்பியும் அதே கருத்தை தான் சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அண்ணே ஒத்துக்கிடலை, நேராக விட்டார். இப்போ அப்படியே வாங்க ப்ரொடியூசர்கிட்ட நேராக எல்வி பிரசாத் ஓனரோட பையன்ட்டு, இப்போ அவர் நேர்மையான ஆளாம், ஒரு நீதிமானம், அவன்கிட்ட போய் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் போய் சொன்ன உடனே நேராக அவர் இளையராஜாவிடம் போகிறார். இப்போ ஒரு நாள் மறுநாள் கழிக்குது, ஒரு வாரம் கழிக்குது, போகிறார், கிடைக்கல. மீண்டும் இந்த ப்ரொடியூசர் அந்த ஓனர்கிட்ட போகிறாங்க, பிரசாத் ஸ்டுடியோ ஓனர்கிட்ட போகிறாங்க, அப்பையும் கொடுக்கல. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, வார்த்தை மீறக்கூடாது, வாக்கு மீறக்கூடாது. அவர்கள் பணம் கொடுத்து விட்டார்கள், உங்களுக்கும் பணம் கொடுத்து விட்டார்கள், பாடலுக்கும் கடன் கொடுத்து விட்டார்கள், லேபுக்கும் பணம் கொடுத்து விட்டார்கள். அப்படி என்றால் கொடுக்க வேண்டியதான கடமை, ஏன் அப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் இன்னும் எத்தனை நாள் வேணுங்களோ எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துருவேன் இருக்கிறார்.
இல்லை இன்னும் ஒரு 2 நாள் பொறுங்கன்றிருக்கிறாங்க. 2 நாள் கழித்து திருப்பி போயிருக்காங்க, கொடுக்கலாம். இப்போ இளையராஜா பிரசாத் ஓனர்கிட்ட அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு அந்த ப்ரொடியூசர் வேணுமா, நான் வேணுமா? அவன் வருஷத்துக்கு 1-2 படத்துக்கு தான் வருவான் ப்ரொடியூசர். நான் காலம் முழுவதும் உங்கள்கிட்ட இருந்து நான் இருக்கிறேன், உங்கள் கட்டடத்தில் நான் இருக்கிறேன். அப்போ நான் பெருசா அவன் பெருசான்னு உடனே அந்த பிரசாத் ஓனர் சொல்லியிருக்கிறாரு, அது இல்லை இளையராஜா, வாக்கு தான் பெருசு, நேர்மை தான் பெருசு. உன் தொழிலில் நேர்மையாக இரு, நீ வாங்கிய பணத்திற்கு உன் பாடலை கொடுத்து விடு. என் பிரசாத் லேபிற்கு அவர் பணத்தை கட்டிவிட்டார். அந்த ஸ்டுடியோவில் இருந்து நீ பாடல் பதிவு பண்ணியிருக்க, அதை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுநாள் நானே கொடுத்து விடுவேன் என்று சொல்லிவிட்டார். அதே போல் நகரி ஸ்டுடியோவிற்கு பிரசாத் ஸ்டுடியோ கொடுத்து விட்டார். இதுதான் உண்மை. யாரையும் வாழ விடாதவன், வாயை துறந்தா நரகல், ஏமாற்றம், பித்தலாட்டம். இவன் ஒரு பாடலை காப்பி அடித்ததை பெருமையாக இவனே வாக்குமூலம் கொடுத்த செய்தி கூட உண்டு. ஏண்டா சொந்தமாக பாட்டு போடுங்கடா, சிந்திங்கடா. ஏமாத்திட்டா நான் பெரிய ஏமாற்றுக்காரன், நீயே சொல்லியிருக்க. அதை நாங்கள் அடுத்த காணொலியில் நான் சொல்லுவேன். நீ பேசினதை சொல்லுவேன். நீ என்ன பேசின அப்படியே ஒரு வரி விடாமல் சொல்கிறேன். நீ ஒரு எவ்வளோ பெரிய ஏமாற்றுக்காரன். உன் கங்கை மரணும், உங்கள் அண்ணன், உன் தம்பி சொன்ன வார்த்தை, அந்த புத்தகத்தையும் நான் சொல்லுவேன். இது நடந்தே தீரும். ஆகையினால் அன்பு தோழர்களே, இளையராஜா என்ற ஏமாற்றுக்காரனுக்கும் எக்கோவிற்குமான இருந்த கள்ள உறவு அது எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாரு, கடைசியில் யார் மேலே வழக்கு போட்டிருக்கோம்? எக்கோ கம்பெனி மேலே வழக்கு போட்டிருக்கோம். 30-40 ஆண்டுகளாக இடம் கொடுத்த பிரசாத் ஸ்டுடியோ மீதியும் வழக்கு. இப்போ இசைக்கலைஞர்களிடம் கட்டடத்தை கேட்கிறதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் விலகிவிட்டார்கள். அந்த சங்கத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறான். அந்த செய்தியை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.